பா ரொம்ப நாளாகிடுச்சுடா வீடியோ பண்ணி. உடம்பு வேறு சரியில்லை. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு ஏன்னா இந்த சாங்கை போயிட்டு எவனா ரிங்டோன் வைப்பானடா, ஆஃப் பண்ணுங்கடா. ரிங்டோனாக அடிக்கிற அளவுக்கு அந்த சாங் ரீச் ஆகிருக்கு. அதுதானா எப்படின்னு தெரியலண்ணா, இதெல்லாம் ரிங்டோனா வைப்பாங்களா? உண்மையாகவே ரத்த கொதிப்பு வந்துடும் போல. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரிலேட்டபிள் வீடியோஸ் ரியாக்ஷன். என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துலாம். எதுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன், என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற ரொம்ப அப்படியே ஆமாம் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாதுடா. இதே போல எனக்குமே பல டைம் நடந்திருக்கு. Sharing. Come on, people, let's stay together. Proceed up the steps and into the building. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வச்சுங்க, அவங்கள பார்த்து வாய் காட்டுவோம், இல்ல வந்து தலையாட்டுவோம். நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்ப நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? நான் உங்களுக்கு வணக்கம் போடல. அந்த நேரத்தில் அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா பரவாயில்ல, கண்டுக்காம போயிட்டா அந்த நேரத்தில் வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த ஒரு அவமானத்தை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதுவும் கூட யாராவது இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த அசிங்கம் நம்ம கூடயே இருக்கட்டும். நம்ம பொழப்பு இப்படி நாரி போச்சே, இருக்கட்டும், வெளியாள் யாரும் பார்க்கல. இல்ல யாராவது ஃப்ரெண்டு கிண்டு பக்கத்துல இருந்தாலும் வச்சுக்கீங்க, அவ்வளவுதான்டா. சாவுதான், நமக்கு சாவுதான், முடிஞ்சிருச்சு. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலியெல்லாம் அறுக்கிற? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? இதனாலே அவனுக்கு போகும்போது ஹாய் காட்டவோ இல்லை கண்ணை காட்டவோ பயமா இருக்கு. ஏன் கண்டுக்காம போயிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு. கால் பூச்சிக்கிச்சுரா, உனக்கு இதே வேலையா போச்சுடா. நான் என்னடா பண்றது? கால உதறா, போய் பின்னாடி உட்காரு. நம்மளுக்கே அதான் இல்லையோ. இப்ப என்னடா உனக்கு பூச்சிக்கிச்சுரா மறுபடியுமாடா? நல்ல வேலை, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன், நிறைய பேருக்கு இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்டா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. எங்கேயாவது அர்ஜுனா போகும்போது பைக்ல ஏறி உட்காரும் பாருங்க, டக்குன்னு காலை பிடிச்சிக்குவோம். வண்டி நிப்பாட்றா, வண்டி நிப்பாட்றா, சொல்றேன்ல வண்டி நிப்பாட்றா. அந்த நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பவே நிக்க சொன்ன கேட்டு தொலைச்சியா? ஏன் அப்படி பண்ற? ஒரு பக்கம் பயம் வேற வந்துடும். ஆஹா காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டாடா, என்னடா ஆக போகுது, ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துட்டாடா. அந்த மாதிரி பயமா இருக்கும். சரி அதை கூட சரி பண்ணிடலாம், ஆனா இவனுங்க அதை பத்தி பேசுவானுங்க பாருங்க. ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாதா? ஆபரேஷன் பண்ணலாம், ஆனா இவர் கேஸ்ல அப்படியே மச்சான் உனக்கு ஓவரா போயிட்டு இருக்கு போல, எல்லாத்தையும் நிறுத்து. நீ உன் லைஃபை கண்ட்ரோல்லே எடுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு கன்ஃபார்ம் நரம்பு தளர்ச்சி தான், நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உனக்கு முடிஞ்சிருச்சுடா, இதோட முடிஞ்சிருச்சுடா, கன்ஃபார்மே பண்ணுவானுங்க. It was waiting for a breakout. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நீ அடிச்ச ஷாட். சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ. சேட்டா ஒரு சார் சார் ஒரு கடைக்கு ஜாமான் வாங்க போனாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடு பார்சல் வாங்க போனாலும் சரி, ஒரு கறி கடையில கறி வாங்க போனாலும் சரி,
முடி வெட்டுற கடைக்கு போனா கூட இவனுக்கு நம்மள லேப்டாக்கி தான் பண்றானுங்களே எல்லாத்தையும். ஏங்க முதல்ல நான் தான் கேட்டேன், எனக்கு முதல்ல கொடுங்க. ஏங்க இங்க வரிசையில் நிக்கிறவங்க மனசுல தெரியலையா? போங்க பின்னாடி, குறுக்கால வரியா கொடுங்க. அந்த நேரத்துல ஒன்று தோணும் பாருங்க, என்னன்னே தெரியலடா, என் மூஞ்ச பார்த்தா மட்டும் இழிச்சவா எப்படி எழுதிருக்கான்னு தெரியல. கரெக்டாக கண்டுபிடிச்சிடானுங்க. என்ன உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. இது வந்து எனக்கு ரொம்ப நாளா எனக்கு மனசுக்குள்ளேயே இந்த ஒரு ஆதம் கண்டாது. நெக்ஸ்ட் வீடியோ. She a little freak, she for the streets. 6 digits on the check, took it to the bank. Commas after commas, make it boil. Got a 10 coming over, only me to thank. Shooting blanks on a blank, make a girl. இது கூட பரவாயில்லடா, நான் கையிலே வச்சுட்டு தேடுவேன்டா. இப்போதான் வர 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 நம்மளோட மெமரி பவர் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குடா. சஞ்சய் ராமசாமியோட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு ஓடிபியை பார்த்துட்டு அதை டைப் பண்றது கூட என்னடா அது பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அதே மைண்டுக்குள்ள வச்சுக்க முடியல. வண்டி நம்பர் TN02 AM 6264 சார். TN056264. முன்னாடினா அப்பா ஃபோன் நம்பரு, அம்மா ஃபோன் நம்பரு, வீட்டு ஃபோன் நம்பரு எல்லாம் நிறைய ஒரு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 நம்பராவது ஞாபகத்தில் இருக்கும். இப்போ வந்து என் நம்பரை தவிர வேற யார் நம்பரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மெமரி பவர் இஸ் a little weak, you know. அப்போ blank ஆயிடும், மறந்துடுவேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஒரு உண்மை என்னன்னா, 3 வருஷமா வாங்கின என்னோட பைக்கோட நம்பர் பிளேட்ல இருக்க நம்பர் கூட தெரிய மாட்டேங்குதுடா. நம்பர் சொல்லு. 0006. செல்லோ வரேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் சொன்ன நம்பர் வேற, கார் நம்பர் வேற சார். மாடைய அவன் கார் நம்பரே அவன் ஞாபகம் வச்சுக்க தெரியல. திடீர்னு ஒரு பொருள் இருக்கிறதுக்காக மாடிக்கு வருவேன். வந்த பிறகு சரி நம்ம எதுக்காக இப்போ மாடிக்கு வந்தோம், என்ன எடுக்க வந்தோம், ஏதோ வேணா எடுக்க வந்தோம், என்னடா எடுக்க வந்தோம், சரி சும்மா தான் வந்திருக்கோம் போல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கீழே போயிடுறது. அப்படியே கீழே போனதான் ஞாபகம் வருது, ஆமாடே இதுக்காக தான் நம்ம போனோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போகிறது. அதே போல் குளிச்சுட்டு வந்த பிறகு டேப்பை கரெக்டாக க்ளோஸ் பண்ணோமா இல்லையா, வீட்டை வந்து பூட்டணுமா இல்லையா, கையிலேயே பைக் சாவி வச்சுக்கிட்டு தேடுறது. டெய்லி செய்யற சாதாரண வேலையை கூட இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வாழற அவரு பாவம் இப்ப என்ன பண்றாரோ. இதே போல நாளுக்கு நாள் இந்த மெமரி பவர் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்குடா. சீக்கிரம் டாக்டரை பார்க்கணும் போல. ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட கூடாதா? மருந்து வாங்குனது நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. Your plan validity expiring soon, please recharge immediately. வர்ற துர்காஷ்டமி தானே இப்போ ஏன் வந்திருக்க? இப்போ போ போடி போடி. டார்ச்சர் பண்ணுவானுங்கடா. 7 அழுத்தவும் 9 அழுத்தவும். ஒரு ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரம் பாரு. அந்த பிளான் இன்னும் முடியவே இல்லை. அர்ஜென்ட்டாக எங்கேயாவது ஃபோன் பண்ணுவோம், அது ஒரு 2 நிமிஷம் சொல்லுது, உங்கள் பிளானை வந்துட்டு நீங்கள் முடிய போகுது, இன்னும் ரீசார்ஜ் பண்ணலையா. அதுக்கப்புறம் தான் ரிங்கே போகுது. இவனுங்களுக்காகவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணலாம்னா தோணும். அந்த அளவுக்கு காண்டி எடுத்துவானுங்க. 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளை சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். கொடுத்துரு அட்வான்ஸ். ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் 2 நாள் முடிஞ்சவரை நானே ரீசார்ஜ் பண்ணுவேன்டா. கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு தான் கேக்குறீங்க. என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ഇപ്പോൾ സൂര്യനോടടിക്കും ലെഫ്റ്റ് ഓർ റൈറ്റ്. വണ്ടി പോകുന്നത് എറണാകുളത്ത് കോഴിക്കോടേക്ക്. ഇപ്പോൾ സമയം 2:30. അപ്പോൾ വലത്ത് സൈഡിലിരിക്കും. நம்ம எப்படி பிளான் பண்ணாலும் நம்ம வந்து இந்த சைடு உட்காந்தா வெயில் வராது, நம்ம இந்த சைடே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி தான் உட்காருவோம். அப்போ வராது. அப்படி பஸ் ஒரு யூட்டர்ன் எடுத்து மறுபடியும் நம்ம மேலே தான் வெயில் அடிக்கும். சரி கொஞ்ச நேரம் தான் வெயில் இருக்குன்னு பார்த்தா போகிற வரைக்கும் அந்த டிராவல் முடிகிற வரைக்கும் நம்ம மேலே தான் வெயில் அடிச்சுட்டு வரும். நான் பிச்சை எடுக்க வரலம்மா, ஊருக்கு போக 2000 லஞ்சுக்கு ஒரு 250 கொடுத்தனா ஊருக்கு போய் இறங்கின உடனே உனக்கு நான் ஜிபே பண்ணிடுவேன். டேய் இந்த மாதிரி சொல்றாங்க மட்டும் நம்பிடாங்கடா. அது எப்படி பஸ்ஸை விட்டு இறங்கணும் நம்ம மூஞ்ச பார்த்து கண்டுபிடிக்கிறானுங்க தெரியாது. கரெக்டாக நம்மகிட்டே வருவானுங்க. ஹலோ
நீங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது போல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு போக கூட காசு இல்லை, சாப்பாட்டுக்குமே காசே சுத்தமாக இல்லை, ஃபோனும் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் ஜிபேல ஊருக்கு போயிட்டு அனுப்பிடுறேன். அது போல் என்னென்னமோ சொல்லுவானுங்க. நமக்கே பார்த்தா பாவமாக இருக்கும். சே, நமக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வந்தால் என்னடா பண்ணுறது. போதும். ரொம்ப நன்றி சார். 2 பாக்கெட்ல இருக்கிறதே எடுங்க சார். இப்படிதான் சார் வாங்குறேன். சரிண்ணா நான் போயிட்டு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி நாம காசை கொடுத்துருவோம். அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசியா தான் தெரியும் அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இது போல நிறைய பேர் கேட்பானுங்க. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சார் பர்ஸை தொலைச்சிட்டேன். ஊருக்கு வர போன ஒரு 20 ரூபா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். உனக்கு இதே வேலையா போயிடுச்சு. இல்ல சார். ஹலோ போய்ங்க. ஒரு சில பேருக்கு இந்த கை வேர்க்கிற பிரச்சனை இருக்கும். அதுல நானும் ஒருத்தன். அட பாவிகளா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. எப்போ பார்த்தாலும் கை வேர்த்துட்டே இருக்கும். ஒரு பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணும்போது சரி, என் கையிலேருந்து மொபைலை வாங்கி இன்னொருத்தரை கொடுத்தா என்னடா ஒரே தண்ணியா இருக்கு. அதே போல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது, டைப் பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதும் போது பேப்பரே நனைஞ்சிரும். அதுக்காகவே கொஸ்டின் பேப்பரை வச்சு அது மேல கையை வச்சு தான் எழுதுறது. என்னங்க இது ஒரே ஈரமா இருக்கு? வேர்த்து கொட்டுதுங்க. இந்த வேர்வையால ஏகப்பட்ட பிரச்சனைடா. தொடச்சிக்கிட்டே இருக்கணும் கைய. இந்த விக்ரம் படத்துல சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே பதட்டத்தினால நடக்கிறது. உன் கால் உன் பேச்சு கேட்காம தடுமாறும். உள்ளங்கால்ல இந்த மாதிரி வேர்க்கும். ஆனா எனக்கு நார்மலாவே அப்படிதான்டா இருக்கு. உள்ளங்கால் வேர்க்கிறது, கை வேர்க்கிறது. என்ன ஈரமாயி? சம்டைம் மற்றவங்களுக்கு கை கொடுக்கவே பயமா இருக்கும். கை ஃபுல்லா வேர்வையா இருக்குமா, டே அவன் என்னடா இந்த கையோடையாடா கை கொடுக்கறது. கங்க்ராச்சுலேஷன். உன் பேர் என்ன? மார்க்க பந்து. மறக்காம கையை கழுவி விடுங்க. ஆஹா அண்ணன் அப்படியே யாரையும் தொடாம வாங்க. சாரிடா, நான் உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல. நான் வந்துட்டு பகலை விட நைட்ல தாண்டா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். என்னன்னே தெரியல. இந்த வியாதி வேற இருக்கா அம்மா? நைட்டு ஃபுல்லா தூங்கினா பகல்ல டயர்டா தான்டா இருக்கு. சரிடா, நம்ம நைட்டு ஆக்டிவா தானே இருக்கோம், பகல்ல ஒர்க் பண்ண வேணாம், நைட்ல ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தா ஒர்க் பண்ணா தூக்கம் வருது. செல்லு நோண்ட ஏதாவது சும்மா செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தா அப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு சோம்பேறி. How much? இது ஒரு கண்ணாடி 150 ரூபா. எங்க ஏரியால ஒரு கண்ணாடி 25 ரூபாய். அஜய் கம்மியா நியாயமா பேசணும். அக்கா கிட்ட உண்மையா தான் சொல்லணும். இந்த பாருங்க, ஒரு கண்ணாடி 25 ரூபாய். சரி ஓகே ஓகே, மேக் இட் 100. ஏய் அக்கா பண்றவாங்கடா. போடுங்க. ஏய் அந்த கண்ணாடி குடா. ஏய் கண்ணாடி குடா. பில் போடுறோம். பில் போடு. போடுங்க. டெஸ்ட் போடு, பில் போடு. இது 200 ரூபாவா? ஏய் நான் எல்லா பசங்களையும் நம்ம பசங்க எல்லாரையும் இங்க தான் கூட்டி வரேன். இந்த பேரு டேய் நம்ம பசங்க எல்லாம் வரானுங்க. உனக்கும் வேணா எனக்கு வேணா. அந்த பேரு 100 ரூபாய் போடு. இல்ல வேணா 50 ரூபாய்க்கு என் பிரேக் பேசுடா. அவள்ட்ட சில பேர்னா நம்ம இவ்வளோ ரேட்டுக்குன்னா குறைக்கவே முடியாதுன்னு நினைப்போம். அதை அழகா குறைப்பானுங்க பேசிய. அது எப்படின்னே தெரியல. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க, 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க, 5 ரூபாயில வாங்க. நம்ம கேங்லயே ஒருத்தர் இருப்பான், கரெக்டா இதை அடிச்சு விலை பேசுறதுக்காக ஒருத்தர் இருப்பான். அவனை தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சு போவோம். 9 ரூபாயா, 5 ரூபாய், 8 ரூபாய், 6 ரூபாய், சரி 7 ரூபாய், சரி 6 ரூபாய். அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வாடான்னு சொல்ல எல்லாத்தையும் ரேட்டு குறைச்சிட்டு இருப்பான். எல்லாம் நம்ம பசங்க தான், இங்க தானே ஆச்சுட்டு வரேன், இப்ப இதை குறைச்சிங்கன்னா இன்னும் நிறைய பசங்க வர போறாங்க, உங்களுக்கு நல்ல லாபம் வரப்போகுது பாத்துங்க, இந்த ஒரு பொருளுக்காக பார்க்காதீங்கன்னு சொல்லி என்னென்னமோ பேசுவானுங்க. சந்தோஷமா போட்டுவிடுவாரு. ஆனாலும் நம்ம எவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சாதான் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். பரவாயில்லடா. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். முடிச்சிடலாமா?